சிஎஸ் மாடியூல் 2ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவர்வியூ ஆஃப் காஸ்ட். ஜென்ரலாக ஓவர்வியூ ஆஃப் காஸ்ட்னா காஸ்ட்டை பற்றின ஒரு அவுட்லைன் தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். சரி, காஸ்ட்னா என்னது? இட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ். ஸோ காஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, எக்ஸ்பென்ஸ். சரி, காஸ்டிங்னா சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்பென்சஸ் தான் காஸ்டிங். காஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னா எனக்கு வந்து இது இவ்வளோலாம் செலவாயிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வி வில் பி சம்மிங் அப். அதுக்கு பேர் தான் காஸ்டிங். சரி, காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் தெர் ஆர் 3 பிரான்ச்சஸ். என்னது? நார்மலாக நம்ம டெபிட் கிரெடிட் எல்லாமே பண்ணுறது இட் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் இன்னொன்று காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரி, இப்போ காஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம ஒரு இதையும் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத காஸ்ட் யூனிட். இது வந்து ரொம்ப பை ஹார்ட்லாம் பண்ணிட்டு போக வேண்டாம். இதில் 1 வேர்ட்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஆட்டோமொபைல் எப்படி ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா 2 டன் கார் வாங்கினோம், 3 டன் கார் வாங்கினோம்னு சொல்லுவோம். யூ வில் மெஷர் இட் இன் நம்பர்ஸ். 2 கார் வாங்கினேன், 1 கார் வாங்கினேன், 2 கார் எனக்கு ஸ்டாக்காக வந்துச்சு, அப்படி தானே சொல்லுவோம். ஸோ வி வில் மெஷர் இட் இன் நம்பர். சிமெண்ட் எதில் மெஷர் பண்ணுவோம்? கேஜி ஆர் டன்னு. அடுத்தது கெமிக்கல்ஸும் அதே மாதிரி கேஜி ஆர் டன். சம்டைம்ஸ் லிக்விட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா லிட்டர். ஸோ அது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வில் பி மெஷரிங். அடுத்தது பிரிக்ஸ் எல்லாமே நம்பர்ஸ். அடுத்தது ஸ்டீல் வந்து டன் ஆர் கேஜி வெயிட் தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட். சரி, இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா எப்படி அதை டிரான்ஸ்போர்ட்னா ஒரு லாரி 2 லாரின்னு மெஷர் பண்ணுறது இல்லை. அதை வந்து முன்னாடியே நம்ம ஆட்டோமொபைல்னு சொல்லிட்டோம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் இங்கேருந்து சென்னை போகிறக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்குறக்கு தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம். சரி, இங்கேருந்து ஒரு பஸ்ஸு சென்னை போகுதுன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸில் 60 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறக்கு இட் இஸ் 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் 60 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா we will not just consider kilometers or we will not just consider number of passengers. நம்ம 2 காம்பனண்ட்டையும் we have to consider. அதனால டிரான்ஸ்போர்ட்னா we will be writing it as passenger kilometer. சரி, இதே லாரியில் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுவாங்களா? இல்லை, நம்ம வந்து எதையாச்சும் கமாடிட்டிஸை கேரி பண்ணிட்டு போவோம். ஸோ இன் தட் கேஸ் இட் வில் பி டன் கிலோமீட்டர். எவ்வளோ டன்ஸ் நம்ம அதில் கேரி பண்ணிட்டு போகிறோம். டன் கிலோமீட்டர். அடுத்தது ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பாங்க? பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நிறைய நாள் அட்மிட் ஆயிருக்காங்களா, ஒரு நாள் தான் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்மிட்டட். ஸோ அப்போ அங்கேயும் 2 காம்பனண்ட் வி ஹாவ் டு கன்சிடர். பேஷண்ட் டேஸ். எப்படி நம்ம என்ன குவான்டிட்டியில் மெஷர் பண்ணியிருந்தோம்? இப்போ 100 கேஜி நான் வாங்கினேன், 200 கேஜி நான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அந்த கேஜிக்கு பதிலாக தான் இங்கே என்னென்ன குவான்டிட்டியில் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த காஸ்ட் யூனிட். ஓகே, லாஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி கிலோ வாட் ஆர். கேடபிள்யூஹெச்னா கிலோ வாட் ஆர். சரி, அடுத்தது காஸ்ட் சென்டர் அப்படின்னா எங்கே செலவாகுது, அதாவது யார் செலவு பண்ணுறா, ஒரு பர்டிகுலர் பர்சன் செலவு பண்ணுறாங்களா, இல்லை வந்து எந்த பிளேஸில் செலவாகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து காஸ்ட் சென்டர். அண்ட் காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா எந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு செலவாயிருக்குன்னு பார்த்தா அது வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ என்னோட மேனுஃபேக்சரிங் காம்பனண்ட்டை கன்சிடர் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தா தட் இஸ் காஸ்ட் ஆப்ஜெக்ட். அதே வந்து எந்த இடத்துல இல்லை யார் செலவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தட் இஸ் காஸ்ட் சென்டர். ஓகே, அடுத்தது காஸ்ட் கண்ட்ரோலுக்கும் காஸ்ட் ரிடக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா இப்போ பட்ஜெட்டட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு 5000 rupees செலவாகும் அப்படிங்கிறது பட்ஜெட். சரியா? அதில் இஃப் ஐ எம் ஸ்பெண்டிங் 5100
அப்படின்னா நான் ஏன் 100 rupees அதிகமாக செலவாச்சுன்னு பார்ப்பேன். ஏன் 100 rupees அதிகமாக செலவாச்சுன்னு பார்த்து ஸோ அதை வந்து கட் டவுன் பண்ணி என்னோட பட்ஜெட்டடுக்கு கொண்டு வர்றது வந்து காஸ்ட் கண்ட்ரோல். இது பட்ஜெட்டட், இது ஆக்சுவல். ஸோ 100 rupees ஆக்சுவல் அதிகமாக செலவாயிருக்கு. ஸோ பட்ஜெட்டட் லிமிட்குள்ளே என்னோட ஆக்சுவல்ஸை கொண்டு வரது காஸ்ட் கண்ட்ரோல். அதே வந்து காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னா பர்மனன்ட் ரிடக்ஷன். ஐ வில் கிவ் யூ பெட்டர் எக்ஸாம்பிள். என்னன்னா ஒரு லேபர் இருக்காரு, அவர் வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யலைன்னா வி வில் மேக் ஹிம் ஒர்க் எஃபிஷியன்ட்லி. ஒரு 10 hours-குள்ள 20 units ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் ஹீ இஸ் ப்ரொடியூசிங் ஒன்லி 19 units அப்படின்னா அவருக்கு வந்து வி வில் மோட்டிவேட், வில் கிவ் ஹிம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி வி வில் மேக் ஹிம் ப்ரொடியூஸ் 20 units. பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறது வந்து காஸ்ட் கண்ட்ரோல். அதே அவரோட சேலரியை I mean like we will not consider the productivity ஆனால் நம்ம வந்து அவரோட சேலரியை வந்து
cost of goods sold. So direct material, direct overheads, direct labor, இது மூணுத்தை ஆட் பண்ணா will get prime cost. அது கூட production overheads ஆட் பண்ணா will get factory cost. Factory cost கூட administration overheads ஆட் பண்ணா will get cost of goods manufactured or cost of finished goods sold. அது கூட நம்ம selling and distribution ஆட் பண்ணா will get cost of goods sold. சரி, இப்போ இந்த ஆடு மைனஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். சரி, மெட்டீரியல் அப்படின்னா ஓப்பனிங்ஸ், ரா மெட்டீரியல் எடுத்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்க போகுது. ஓப்பனிங் ஸ்டாக், ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். சரி, இங்கே என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம்? ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? WIPன்னு இருக்கும். இங்கே இருக்கிறது ரா மெட்டீரியல். அதே மாதிரி WIPலையும் ஓப்பனிங் WIP, க்ளோசிங் WIP இருக்குமா? அதனால இங்கே ஓப்பனிங் WIP, அடுத்தது க்ளோசிங் WIP. சரி, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட், காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் சோல்ட். ஸோ இங்கே WIP என்னவா கன்வெர்ட் ஆகும்? ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக கன்வெர்ட் ஆகும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வில் கெட் கன்வெர்டட் டு finished goods. ஸோ அப்போ இங்கே finished goodsம் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா? இந்த இங்கே ஓப்பனிங் finished goods, இங்கே லெஸ் க்ளோசிங் finished goods. எப்பயுமே ஓப்பனிங் ஆட் பண்ணணும், க்ளோசிங்கை மைனஸ் பண்ணணும். 3 ஐட்டம் பண்ணணும். என்னது? ரா மெட்டீரியல், WIP, finished goods 3 ஐட்டம்க்கும் ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும். ரா மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னது? பர்ச்சேசஸ். சரி, இங்கே இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னா இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்துருப்போம். கேரேஜ் இன்வர்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்தால் தட் இஸ் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். என்னது? காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட். சரி, இப்போ நம்ம எப்படி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை வந்து எவ்ரி இயர் ஆடிட் பண்ணுறோமோ
எப்படி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ, எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் சேல் பண்ண எல்லா புக்ஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்க்குன்னு சர்டன் ரெக்கார்ட்ஸை வி ஷுட் மெயின்டைன். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸையும் வி ஹாவ் டு கெட் ஆடிட்டட். எல்லாருமே அப்படி ஆடிட் பண்ணி இருக்கணுமா அப்படின்னா இல்லை, தேர் ஆர் சர்டன் லிமிட்ஸ். சரி, எல்லாரும் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமானா அதுவும் இல்லை. ஃபினான்ஷியல் புக்ஸே வந்து பர்டிகுலர் டேர்ன் ஓவர் தாண்டறப்ப தான் வந்து அது கம்பல்சரி. அதுக்கு டேக்ஸ் ஆடிட்டும் பர்டிகுலர் டேர்ன் ஓவர் லிமிட் தாண்டறப்ப தான் தட் பிகம்ஸ் கம்பல்சரி. அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறக்கும் தேர் இஸ் சர்டன் லிமிட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிறது தான். என்னது? செக்ஷன் 148. அதில் ரூல் 3 என்ன சொல்கிறாங்க? மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். யாரெல்லாம் வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது இந்தியன் கம்பெனியாக இருக்கணும், ஃபாரின் கம்பெனியாக இருக்கணுமா அப்படின்னா ரெண்டுமே. ஸோ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கம்பெனி. ஓகே, அடுத்தது இது எங்கே சொல்லியிருப்பாங்க? ரூல் 3. ரெகுலேட்டட் செக்டாரா அன்ரெகுலேட்டட் செக்டாரானா ரெண்டுமே. சரி, இந்த ரெகுலேட்டட் நான் ரெகுலேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அதுக்கு வந்து இவங்கெல்லாம் பர்டிகுலர் லிஸ்ட் எல்லாமே ரெகுலேட்டட் செக்டார். அதில் வந்து செக்டார் ஏபிசின்னு எல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரெகுலேட்டட் செக்டார், இவங்கெல்லாம் நான் ரெகுலேட்டட் செக்டார்னு சொல்லி ரூல் 3 and 4ல தே ஹாவ் கிளாஸிஃபைட். அதை வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்டை யூ கேனாட் பை ஹார்ட். ஸோ சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ வெரி வாஸ்ட் லிஸ்ட். புக்கில் இருக்கும், சும்மா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க போதும். அடுத்தது எங்கேஜ்ட் இன் கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணுமா இல்லை சர்வீஸ் ரெண்டர் பண்ணணுமானா ரெண்டு பேருமே. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் goods and providing services. சரி, இப்போ இவங்க எல்லாம் யாரு என்ன பண்ணணும்? காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாரும் மெயின்டைன் பண்ண வேண்டாம், பர்டிகுலர் டேர்ன் ஓவர் தாண்டவங்க. இங்கே என்ன சொல்லிட்டோம்? டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, ரெகுலேட்டட் செக்டர் அண்ட் ரெகுலேட். இப்போ இவ்வளோ தூரம் வந்ததில் எல்லாருமே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டோம். கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாருமே தே ஹாவ் டு மெயின்டைன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இதுதான் மெயின் கண்டிஷன். என்னது? அவங்களோட டேர்ன் ஓவர் 35 crores மேலே போனாதான் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் கம்பல்சரி. நான் காஸ்ட் ஆடிட் பற்றி பேசலை, காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டேர்ன் ஓவர் 35 crores கீழே இருந்தால் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம். காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எப்போ மெயின்டைன் பண்ணும்? 35 crores டேர்ன் ஓவர் மேலே போனால் தான் யூ நீட் டு மெயின்டைன் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். சரி, இதுக்கு கீழே கிளாசிஃபிகேஷன் ஒரு சமரைஸ்டாக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். செக்டர் ஏபிசினா என்னது, ரெகுலேட்டட் செக்டரில் ஏபிசினா என்னது கொடுத்துருக்கேன். அடுத்தது ரூல் 4 பார்க்கலாம். ரூல் 4 என்னது? காஸ்ட் ஆடிட் யாருக்கு கம்பல்சரி அப்படின்னு. சரி, ரூல் 3 என்ன சொன்னாங்க? காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் யார் மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தா அது ரூல் 3. காஸ்ட் ஆடிட் யார் பண்ணணும்னு பார்த்தா அது ரூல் 4. சரி, இப்போ அப்ளிகபிலிட்டின்னு போட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டு, ஒன்று ரெகுலேட்டட் செக்டார், இன்னொன்று வந்து நான் ரெகுலேட்டட் செக்டார். சரி, ரெகுலேட்டட் செக்டார்னா அவங்களோட டேர்ன் ஓவர் 50 crores, அதாவது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது 35 crores, ஆடிட் பண்ணணும்னா 50 crores. ரெகுலேட்டட் செக்டார் ஆடிட் பண்ணுறதுக்கு 50 crores மேலே போனால் 50 crores ஈக்குவல் டு ஆர் மோர் தேன் 50 crores. அதே நான் ரெகுலேட்டட் செக்டார் 100 crores மேலே போனாதான் இது ஐ மீன் காஸ்ட் ஆடிட் கம்பல்சரி. சரி, டோட்டல் டர்ன் ஓவர் either 50 crores or more or individual ப்ராடக்ட். இங்கே பார்த்துக்கோங்க 25 crores. அதாவது நான் 4 ப்ராடக்ட் பண்ணுறேன், அதில் என்னோட டோட்டல் டர்ன் ஓவர் 35 crores தான். ஆனால் என்னோட ஒரு ப்ராடக்டோட டர்ன் ஓவர் வந்து 25 crores மேலே போனால் அப்போ இட் இஸ் கம்பல்சரி. ஸோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் டர்ன் ஓவர் இங்கே ரெகுலேட்டட் செக்டாரில் 25 crores, இங்கே இட் இஸ் 35 crores. சரி, இதுல இருந்து எக்ஸப்ஷனே இல்லையா அப்படின்னா எஸ், வி ஹாவ் எக்ஸப்ஷன். இப்போ I am a regulated sector or non-regulated sector, but I am involving in export. என்னோட மெயின் இதுவே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறத I am exporting அப்படின்னா revenue from export should
be more than 75. நான் earn பண்ற revenue இல்ல, நான் say for example 100 crores earn பண்றேன், and if I'm earning 75 crores from exports na, then cost records is not compulsory. அந்த எக்ஸ்போர்ட்டும் வந்து எனக்கு வர ரெவன்யூ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும், இந்தியன் ருப்பியில் வாங்கக்கூடாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நான் வாங்கினேன்னா நான் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஐ மீன் லைக் காஸ்ட் ஆடிட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் மீ. ரெக்கார்ட்ஸ் பற்றி பேசலை, ரெக்கார்ட்ஸுக்கு எக்ஸப்ஷன் கிடையாது, காஸ்ட் ஆடிட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ காஸ்ட் ஆடிட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் மீ. சரி, அடுத்தது இன்னொரு எக்ஸப்ஷன் என்னென்னா, எஸ்சிசெட்டில் ஆப்ரேட் பண்ணால், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் ஆப்ரேட் பண்ணால் தென் காஸ்ட் ஆடிட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் மீ. சரி, அடுத்தது ரூல் 5, எவ்ரி கம்பெனி ஷுட் மெயின்டைன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இங்கே என்ன படித்தோம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு படிச்சிட்டோம். அது எதில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதை we have to maintain in form number CRA1. CRA1 ஃபார்மில் we have to maintain. நான் இங்கே டீட்டெயில்டாக அடுத்த பேஜில் CRA1 ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும், CRA2 ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும், CRA3 ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ, இதெல்லாம் பை ஹார்ட் பண்ண வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக படிச்சுக்கலாம். சரி, அடுத்து ரூல் 6. ரூல் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆடிட்டர் பற்றி தான் ரூல் 6 பேசுவாங்க. சரி, காஸ்ட் ஆடிட் நடக்கணும் எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, he should be appointed within 180 days. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சு 1st of April 2020 ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. இந்த டேட்லேருந்து 180 டேஸ்க்குள்ள யூ ஷுட் ஹவ் அப்பாயிண்டட் அ காஸ்ட் ஆடிட்டர். சரி, அப்பாயிண்ட் பண்ணால் மட்டும் போதுமா? அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட யூ ஹாவ் டு இன்ஃபார்ம். ஒன்று, யார் அப்பாயிண்ட் பண்ணீங்களோ அந்த காஸ்ட் ஆடிட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று, யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ காஸ்ட் ஆடிட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது தேர் இஸ் அ பர்டிகுலர் ஃபார்ம். எந்த ஃபார்மில் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, CRA2 formula you have to send this intimation to central government. என்னது, that Mr. X has been appointed as cost auditor அப்படின்னு சொல்லி you have to inform to central government in form number CRA2. சரி, இது எத்தனை நாளைக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும்? ஒரு லிமிட் நமக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எத்தனை நாளைக்குள்ள போய் சேர்ந்துருக்கணும்? 180 days. எப்போ? இதே லிமிட் தான். அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் அதே மாதிரி இட் ஷுட் ஹவ் ரீச்டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் வந்து 180 டேஸ்க்குள்ளே தான் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஐ வில் சென்ட் யூ இன்டிமேஷன். நோ, உடனே யூ ஹாவ் டு இன்ஃபார்ம். அதாவது 180 டேஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷனே போயிருக்கணும். என்னன்னு, தட் மிஸ்டர் எக்ஸ் ஹாஸ் பீன் appointed as cost auditor. Information should have reached 30. நீங்கள் முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஜூனே அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ண டேட்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே யூ ஷுட் ஹவ் கம்யூனிகேட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, சரி, இப்போ காஸ்ட் ரெக்கார்ட் CRA1 ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட்டை CRA2 ஃபார்மில் we are informing to the central government. சரி, இப்போ காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. காஸ்ட் ஆடிட்டர் எல்லா புக்ஸையும் ஆடிட் பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாரா? அந்த ரிப்போர்ட் should be in form number CRA3. இவர் யாருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார்னா, டைரெக்டாக கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண மாட்டார். he will submit to board of directors. CRA3 form will be submitted by யாரு? by cost auditor. என்ன இருக்கும் அதில்? காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும். it will be submitted by cost auditor to board of directors of the company within dash number of days. சரி, இப்போ 2020 ஏப்ரல் மாதம் யூ ஆர் அப்பாயிண்டிங். அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் காஸ்ட் ஆடிட் பார்ப்பாரு. 31st March புக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். 31st March 2021. ஸோ 31st March 2021 க்ளோஸ் பண்ண டேட்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே he should have submitted this CRA3 form. அதாவது க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே he should have submitted this CRA3 form. சரி, அடுத்தது இந்த CRA3 ஃபார்மில் யார் சப்மிட் பண்ணுறா? காஸ்ட் ஆடிட்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷுட் சப்மிட் திஸ் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் டு யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஃபார்ம் CRA4. ஸோ 1, 2, 3, 4 4 ஃபார்ம் தான்.
ஒன்று வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆடிட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, செகண்ட் அப்பாயின்மெண்ட், தேர்டு காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஃப்ரம் காஸ்ட் ஆடிட்டர் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அண்ட் ஃபோர்த்து இந்த ரிப்போர்ட் ஃப்ரம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எத்தனை டேஸ்க்குள்ளனா 30 days. ஸோ காஸ்ட் ஆடிட் பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஆஃப் டேஸ் வச்சுட்டா போதும். ஒன்று 180, இன்னொன்று 30. அதே மாதிரி ஃபார்ம் நம்பர் 4 தான், CRA 1 2 3 4. ஸோ இது யாருக்கு எப்போக்குள்ள அனுப்பணும்னு மட்டும் பை ஹார்ட் பண்ணிட்டா காஸ்ட் ஆடிட் இஸ் வெரி சிம்பிள். அதே மாதிரி டர்ன் ஓவர் 3 லிமிட் தான். ஒன்று 35 crore எதுக்கு, டு மெயின்டைன் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி 50 crore regulated sector, 100 crore non-regulated sector. Individual product limit 25 crores for regulated and 35 crores for non-regulated. இது இவ்வளோ டர்ன் ஓவர். அண்ட் 2 எக்ஸம்ஷன், ஒன்று வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண அண்ட் ரெவன்யூ ஷுட் ஹவ் பீன் ரியலைஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் அனதர் ஒன் SEZக்கு சப்ளை பண்ணும். இங்கே ஒன்றுமே இல்லை. CRA 1 2 3 ஃபார்மில் என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து இங்கே இருக்குது. சும்மா இது வந்து ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பட்ஜெட் சாப்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் முதல்ல என்னென்ன, ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட். புக்கில் நான் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் சம்ஸ்ன்னு பார்த்தா எதுலெல்லாம் வரும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட், அதுக்கப்புறமா சேல்ஸ் பட்ஜெட், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பட்ஜெட், அதுக்கப்புறம் கேஷ் பட்ஜெட், அப்புறம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். சரியா? சரி, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட் இதுக்கெல்லாம் வந்து பெருசாக ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம். இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போடும்போது மட்டும் யூ ஷுட் நோ சம் ஃபார்முலாஸ். சரி, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ப்ரொடக்ஷனுக்கு சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடுறதுக்கு. ஓகே, சரி, இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அதாவது குவார்ட்டர்லி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர்னு சொல்லி 4 குவார்ட்டருக்கான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னது, ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, செகண்ட் குவார்ட்டர் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, தேர்ட் குவார்ட்டர் சேல்ஸ், ஃபோர்த் குவார்ட்டர் சேல்ஸ். அப்புறம் ஸ்டாக் பொசிஷன் ஆஸ் ஆன் 1/1/2018, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஓப்பனிங் ஸ்டாக் என்னன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 20% ஆஃப் வாட், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸில் 20%ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் எவ்வளோ, 1000, அதில் 20%னா 200. ஸோ அதுதான் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் எழுதியிருக்கேன். அடுத்தது ஸ்டாக் பொசிஷன் எண்டிங் எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டரில் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸில், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் குவார்ட்டர் சேல்ஸில் இருந்து 15% தான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட, 50% தான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக். அதே மாதிரி இப்போ தேர்ட் குவார்ட்டரோட பார்த்தா, செகண்ட் குவார்ட்டரோட பார்த்தா 2160. என்னது 2160? தேர்ட் குவார்ட்டரோட சேல்ஸில் 50%. அடுத்தது இங்கே ஃபோர்த் குவார்ட்டர் 2480. இப்போ தேர்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 2480 இன்டூ 50%. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் பொசிஷன் ஆஸ் ஆன் 31/12, அதாவது கடைசியில் ஃபோர்த் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் அவங்க டைரெக்டாக 2200ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இந்த டேபிள் நான் முதல்ல எப்படி போட்டேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா என்ன, சேல்ஸு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அதை தான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸு ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். சரி, சேல்ஸு அவங்க கொடுத்துருக்காங்க, லைனாக 4 குவார்ட்டர் சேல்ஸ் எடுத்துட்டேன். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்குக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். சரி, எவ்வளோ வரும், இங்கே 50% போட்டால் 1080, இதில் 50% போட்டால் 1240. சரி, இப்போ நம்ம என்ன வேணும், நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை. சரி, அதனால ஓப்பனிங் ஸ்டாக்கான டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் செகண்ட் குவார்ட்டரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்க முடியும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறது தான் ஏப்ரல் 1 அன்னைக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். கரெக்டாக? அதனால இங்கே இருக்க க்ளோசிங் ஸ்டாக் வில் பி மை ஓப்பனிங் ஸ்டாக்.
அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் தேர்ட் குவார்ட்டரோட ஓப்பனிங் ஸ்டாக் 1080. அதே தான் இங்கேயும். சரி, இப்போ இதை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணால் we will get units produced. இங்கே 3340 இவ்வளோதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா, சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாகவும் கேட்கலாம், இல்லை 1 மார்க்கில் வெறும் செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்கலாம். செகண்ட் குவார்ட்டரில் வாட் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் கேட்டாலும் முடிஞ்சிடும். அடுத்தது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பட்ஜெட்டில் ஒன்று ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்காங்க, இன்னொன்று ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு. சரி, அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு யூ ஹேவ் டு நோ ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். இவ்வளோதான் ஃபார்முலா. சரி, இப்போ சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பட்ஜெட் போடுவோம். சரி, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு சேல்ஸ் தெரியணும். சேல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே இங்கே கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் தெரியணும். க்ளோசிங் ஸ்டாக்குக்கு என்ன ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா? க்ளோசிங் ஸ்டாக்குக்கான டீட்டெயில்ஸ் இங்கே தான் கொடுத்துருங்க. 50% ஆஃப் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்த் இஸ் மை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நான் எப்போலேருந்து எப்போ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, செப்டம்பர் ஹாஃப் இயர்க்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும்தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இங்கே அக்டோபருக்கான டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, இப்போ என்னது இங்கே 50% ஆஃப் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த், அதுதான் வந்து வில் பி மை க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஏன் ஃபினிஷ்ட் கூட்ஸ் பார்க்குற ரா மெட்டீரியல் பார்க்காம, இது வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஃபினிஷ் கூட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஃபினிஷ் கூட்ஸோட பார்க்குறேன், ரா மெட்டீரியல் பார்க்காம. ரா மெட்டீரியல் எப்போ பார்ப்போம், பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ரா மெட்டீரியல் பார்ப்போம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வி ஹாவ் டு லுக் இன் டு ஃபினிஷ் கூட்ஸ். ஓகே, ஈஸி, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ்லேருந்து 50%. ஸோ இங்கே 6500. இங்கே ஜூன் மந்த் எவ்வளோ, 9000. ஸோ அதில் 50% 4500. இங்கே 8000. ஸோ இட் இஸ் 4000. இங்கே ஆகஸ்டில் 10000. ஸோ இங்கே 5000. அடுத்தது இங்கே 6000. சரி, இப்போ எனக்கு அக்டோபர் மந்தோட சேல்ஸ் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து 50% எடுத்து போடணும். ஸோ அதனால் அக்டோபர் மந்த்தை தான் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் மேலேருந்து எடுத்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கீழே ஒரு லைன் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, 7000. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸ் சிம்பிள். என்ன, previous month closing balance will be my current month opening balance. So April month oda closing balance எவ்வளோ, 6500. அதுதான் மே month oda opening balance இருக்க முடியும். So இங்கே 5000, இங்கே 6000. ஓகே, இப்போ எனக்கு ஏப்ரல் மந்த் மட்டும் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது, ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு எந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தெரியணும், ஐ மீன் லைக் எந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தெரியணும், மார்ச் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தெரியணும். மார்ச் மந்த் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோவா இருக்கும், ஏப்ரல் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸில் 50% தானே. ஸோ இட் வில் பி 6000. கரெக்டாக, மார்ச் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி ஏப்ரல் மந்த் சேல்ஸ்லேருந்து 50%. அதனால இது 6000. ஸோ இங்கே அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 6000. ஓகே, இப்போ பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. பர்ச்சேஸ் ஃபார்முலா என்ன, சேல்ஸு ப்ளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இங்கே 12500, அப்புறம் 11000, அப்புறம் 8500, 9000, 11000,
and last one 13,000. எப்படி 12,000 plus 7,000 minus 6,000 13,000. ஓகே, அடுத்தது பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கன்சம்ஷன் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் வாட்டர் ரா மெட்டீரியல், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஃபினிஷ் குட்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஒரே கொஸ்டின் எல்லாமே இருக்கலாம். ஸோ ஃபினிஷ் குட்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ கன்சம்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ப்ரொடக்ஷன் வேணும். ப்ரொடக்ஷன் என்கிட்ட ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஏன் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கிற ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா, every unit of production requires 2 kg of raw material. ஸோ நான் இங்கே ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 kg of raw material எனக்கு தேவைப்படும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை கன்சம்ஷன். ஸோ இங்கே 12,500 இருந்ததுன்னா என்னோட கன்சம்ஷன் 25,000. இங்கே 11,000 இருந்துச்சுன்னா மை கன்சம்ஷன் இஸ் கோயிங் டு பி 22,000. இதே மாதிரி எல்லாத்தையும் இன்டூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் கன்சம்ஷன். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்குறதுக்கு கொஸ்டினில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ். ரா மெட்டீரியல்ஸ் எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மந்தோட கன்சம்ஷன் தான் இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மந்தோட கன்சம்ஷன் தான் இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் 22,000, இங்கே 17,000 அண்ட் இங்கே 18. சிம்பிளாக நெக்ஸ்ட் மந்த்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். இங்கேயும் 26,000. இங்கேயும் நான் அக்டோபருக்கான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக? கேல்குலேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அக்டோபர் மந்தோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயும் போல தான். ப்ரீவியஸ் மந்த் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் கோயிங் டு பி மை கரண்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓகே, இப்போ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஐ ஷுட் ஹாவ் எது? மார்ச் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் வேணும் எனக்கு. மார்ச் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 25,000. என்னது? ஏப்ரல் மந்தோட கன்சம்ஷன் தானே மார்ச் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். ஏன்? நெக்ஸ்ட் மந்தோட கன்சம்ஷன் தான் கரண்ட் மந்தோட closing balance. So April month or consumption will be March month's closing balance. Okay, so March month or closing balance calculation, April month or opening balance will be 25,000. சரி, இப்போ பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? கன்சம்ஷன் பிளஸ் closing balance minus opening balance. Consumption plus closing balance minus opening balance. So answer 22,000. Kapram 17, 18, 22. Yeah, 26,000. ஓகே, இப்போ இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூனிட் இஸ் ₹5. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் ₹5. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ ரேட் பர் யூனிட். தட் இஸ் இங்கே 1,10,000, 17,000 into 5, 85,000. 18,000 into 5, 90,000, and 22,000 into 5, 1,10,000, and 26,000 into 5, 1,30,000, and 26,000 into 5, 1,30,000. So this is my purchase budget. அடுத்தது நம்ம கேஷ் பட்ஜெட் பார்க்கலாம். கேஷ் பட்ஜெட் வந்து இட் இஸ் சேம், 12th எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ அதே கேஷ் பட்ஜெட் தான், புதுசாக ஒன்றுமே இல்லை. கேஷ் பட்ஜெட் ஃபார்மேட் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ். உள்ள என்னெல்லாம் காசு வருதோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். லெஸ் ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். இதே மாதிரி
எவ்வளோ மந்த்ஸுக்கு கேட்டிருக்காங்களோ அவ்வளோ மந்த்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ ப்ரிப்பேர் கேஷ் பட்ஜெட் ஃபார் த மந்த்ஸ் ஆஃப் மே ஜூன் அண்ட் ஜூலைக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. இதில் இன்கம் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துடலாம். கேஷ், கிரெடிட், சேல்ஸ் இஸ் இன்கம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், வேஜஸ், மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் மே மாதம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், பிளான்ட் காஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் டேக்ஸ் மார்ச் மந்த் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ட்ரி போட்டுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பிளான்ட் காஸ்டிங் ₹60,000 இஸ் டியூ ஃபார் டெலிவரி இன் ஜூலை, 10% அமௌண்ட் இஸ் பேயபிள் ஆன் டெலிவரி. ஸோ ஜூலை மாதம் ஐ ஹவ் டு பே 10% ஆஃப் பிளான்ட் அமௌண்ட். எவ்வளோ, 1600. ஸோ இட் இஸ் அ பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டில் வந்து பிளான்ட் எப்போ, ஜூலை மாதம் 1600. ஏன் 1600? பிளான்ட்டுக்கு இட் இஸ் ஒன்லி 10%, அதனால 1600. அடுத்தது அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. எப்போ, மார்ச் அண்ட் ஜூலை. இங்கே மார்ச்சுக்கு நம்ம ப்ரிப்பேரே பண்ணல. ஸோ ஜூன், மார்ச் அண்ட் ஜூன். ஸோ ஜூனில் ஐ வில் மேக் த பேமெண்ட்டு. அதுக்கு மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ₹8,000 they have paid. ஸோ ஜூன் மந்த் அட்வான்ஸ் டேக்ஸ் 8,000. அடுத்தது சப்ளையருக்கு கிரெடிட் அலோவ் பண்ணது வந்து 2 months. சப்ளையர்னா யாரு, someone who has sold to us, அதாவது நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ்க்கு 2 months கிரெடிட். ஸோ 2 monthsனா என்னது, மே மாதம் நம்ம எதுக்கு பே பண்ணியிருப்போம், மார்ச் மாதம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு we would have paid in the month of May. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு, ஏப்ரல், மே விட்டுட்டு ஜூன் மாதம், ஏப்ரல் ஃபுல்லாக பே பண்ணிக்க மாட்டோம், மே மாதம் ஃபுல்லாக பே பண்ணிக்க மாட்டோம், we would have paid in ஜூன். அதே மாதிரி மே மந்த் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு we would have paid in ஜூலை. ஸோ கிரெடிட்டார்ஸ், பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு மார்ச் 36, ஏப்ரல் 36, இது லைனாக அப்படியே எழுதிக்கலாம். 2 months கிரெடிட்டுங்கிறனால 36,000 அண்ட் மே மாதம் எவ்வளோ, 33. அது எப்போ பே பண்ணிப்போம், ஜூலை. ஸோ 33,000. சரி, அடுத்தது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 1 month கிரெடிட். கஸ்டமர்னா நம்ம யாருக்கு சேல் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு 1 month கிரெடிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதம் சேல் பண்ணியிருந்தோம்னா we would have received the payment in the month of May. ஸோ டெட்டார்ஸ் தானே அவங்க யாருக்கு சேல் பண்ணியிருக்கோமோ. ஸோ டெட்டார்ஸ். ஸோ ஏப்ரல் மாதம் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 62,000. that we would have received in the month of May. ஸோ மேல 62,000. அப்புறம் 64,000 அண்ட் ஜூன் மந்த் பே சேல் பண்ணதுக்கு we would have received in ஜூலை. ஸோ 58,000. அடுத்தது lag in payment of manufacturing expenses half month. அப்படின்னா சரி, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 4,000 எக்ஸ்பென்சஸ். சரி, அப்போது மே மாதம் ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ, 4,500. இதில் ஹாஃப் வந்து இந்த மந்தே பே பண்ணிடுவோம். பேலன்ஸ் ஹாஃப் வில் பி பெய்டு இன் நெக்ஸ்ட் மந்த். கரெக்டாக? ஸோ 4,500 டிவைடட் பை 2, அதாவது 2,250. 2,250 இந்த மந்த், மே மந்தே பே பண்ணியிருப்போம். பேலன்ஸ் ஹாஃப் வந்து ஜூன் மந்த் பே பண்ணியிருப்போம். அதான் ஹாஃப் மந்த் கிரெடிட். அதே மாதிரி ஜூன் மாதம் 2,000 பண்ணியிருக்கோம். ஸோ ஜூன் மாதம் அந்த 2,000ல் ₹1,000 இமீடியட்டாக பே பண்ணிடுவோம். சரி, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் 3,500. ஸோ 3,500 டிவைடட் பை 2, தட் இஸ் ₹1,750 ஜூன் மந்தே பே பண்ணிடுவோம். பேலன்ஸ் 1,750 ஜூலை மந்த் பே பண்ணுவோம். அடுத்து ஜூலை மந்த் 4,000 எக்ஸ்பென்சஸ். ஸோ அதில் ஹாஃப் வந்து ஜூலை மந்தே பே பண்ணிடுவோம். பேலன்ஸ் ஹாஃப் வந்து ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. சரி, மே மாதம் மட்டும் ஒரு அமௌண்ட் தான் இருக்குது, இன்னொரு அமௌண்ட். அதாவது ஏன்னா ஏப்ரல் மந்த்து நம்ம கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருப்போம். அதில் ஹாஃப் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் would have been paid in ஏப்ரல் itself. பேலன்ஸ் ஹாஃப் வந்து மே மந்த் தான் பே பண்ணியிருப்போம். ஸோ ஏப்ரல் மந்த்லேருந்து 1,500
இந்த மே மந்த் பே பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் போட்டுக்கலாம் 3750 அண்ட் இங்கே 4000 அண்ட் இங்கே 3750. ஓகே, அடுத்தது ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 1 month கிரெடிட். 1 month கிரெடிட்னா என்ன? ஏப்ரல் மந்த் பண்ணதை நம்ம மே மந்த் பே பண்ணியிருப்போம். அதே மாதிரி மே மந்த் பண்ணது வி வுட் ஹவ் பெய்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூன். ஜூன் மந்த் பே பண்ணது வி வுட் ஹவ் பெய்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூலை. ஸோ அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். என்னது? ஆஃபீஸ் expenses, selling expenses. ஒரு மந்த் கிரெடிட்டோட ஐ வில் போஸ்ட். ஸோ இங்கே என்ன வரும்? மே மந்த் என்ன அமௌண்ட் பே பண்ணியிருப்போம்? ஏப்ரல் மந்த் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். ஸோ 1500, இங்கே 2500, இங்கே 2000. அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இதுவும் மே மந்த் என்ன பே பண்ணியிருப்போம்? ஏப்ரல் மந்த் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 5000. இங்கே 4500 அண்ட் இங்கே 3500. ஓகே, இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸ் இன்கம் எல்லாமே கன்சிடர் பண்ணியாச்சுன்னு பார்த்துக்கலாம். சேல்ஸு டெப்டார்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். பர்ச்சேசஸ் கிரெடிட்டார்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியாச்சு. வேஜஸ் நம்ம இனி பே பண்ணல. ஸோ வேஜஸ் பே பண்ணல அப்படின்னா ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? வேஜஸ்க்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. சரி, அப்போ மே மந்தோட வேஜஸ் மே மந்த்லேயே பே பண்ணியிருக்கோம். ப்ராம்ப்ட் பேமெண்ட் இருந்ததுனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஸோ மே மந்த் எவ்வளோ வேஜஸ்? 10,000. ஜூனு wages is 8,500 and July wages is 9,500. சரி, இப்போ டோட்டல்ஸ் போட்டால் சம் முடிஞ்சு. இங்கே 70,000 டோட்டல், இங்கே டோட்டல் 56,250. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் கோயிங் டு பி 13,750. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து will be my opening balance for June, 13,750. ஸோ இதுக்கு டோட்டல் போட்டால் will get 77,750. இங்கே இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் டோட்டல் போட்டால் will get 55,500. ஸோ total of all income minus expense, that is 12,250. இந்த closing balance that will become my opening balance in July, 12,250. The total 70,250. And in expenses kind of total 53,350. And in the balance 1,900. So cash budget எவ்வளவுதா? ஓகே, அடுத்தது நம்ம ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் 2 ஃபார்முலா எக்ஸ்ட்ராவாக தெரியணும். என்னென்னா, இது டெசிஷன் மேக்கிங் டூல்ஸில் வந்து அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். என்னென்னா, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஃபார்முலா இஸ் டிஃபரன்ஸ் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். அடுத்தது காஸ்ட் எந்த காஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், எந்த காஸ்ட் வேரியபிளாக இருக்கும்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் நல்லா தெரியும். என்னது? There are 2 types of cost. என்னது? variable cost and fixed cost. variable cost and fixed costல variable cost வந்து per unit cost கான்ஸ்டன்டா இருக்கும். அதே total cost will be variable. அதே fixed costல வந்து per unit cost variableஆ இருக்கும் and total cost வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, நான் அது என்னன்னு சொல்லி சம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இங்க 2018-19 டேட்டா கொடுத்துட்டாங்க. 2020-21 டேட்டா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னது? எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ். அதில் வந்து 2018 15,000 ஆயிருக்கு, 2019 22,000 ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் காஸ்ட்னு நமக்கு தெரியணும். வேரியபிள் காஸ்டா ஃபிக்ஸட் காஸ்டா? சரி, இது ஃபிக்ஸட் காஸ்டோட க்ரைட்டீரியா என்ன? இல்லை, வேறு இருக்கு. சரி, அப்போ பர் யூனிட் காஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ? 100, இங்கே 150 செக் பண்ணிக்கலாம். இங்கே 15,000 rupees எப்போ ஆகுது? இந்த இயர் 2018 டிவைடட் பை எவ்வளோ? 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பர் யூனிட் காஸ்ட் வந்து 150. கரெக்டா?
சரி, அதே மாதிரி 22,500 2019ல் 22,500 எனக்கு செலவாகுது டிவைடட் பை 150 போட்டால் எனக்கு பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ ஆகுது 150. ஸோ இப்போ பர் யூனிட் காஸ்ட் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பர் யூனிட் காஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது என்ன காஸ்ட்டு? தட் இஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் வேரியபிள் காஸ்ட். அதே வந்து இங்கே பாருங்கள் டிப்ரிசியேஷன் இங்கேயும் 15,000 இங்கேயும் 15,000. ஸோ டோட்டல் காஸ்ட் இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இங்கே அடுத்தடுத்த வருஷமும் அதே தான் 15,000 அதே. இப்போ இது வந்து வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் 2020க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் பர் யூனிட் காஸ்ட் 150 இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ 200. ஸோ இன்டூ 200 போட்டால் வில் கெட் 30,000. இங்கே 150 இன்டூ 250 37,500. சி இது ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக வேரியபிள் காஸ்ட்னு எடுத்துக்க வேண்டாம். அது செமி வேரியபிள் காஸ்ட்டாகவும் இருக்கும். நான் செமி வேரியபிள் காஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதே வந்து இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் பிளைண்டாக ஃபிக்ஸட் காஸ்ட்னு போயிடலாம். சி இங்கே வந்து 10,000 டோட்டல் காஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் தான். டோட்டல் காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான். இங்கேயும் 10,000 இங்கேயும் 10,000. ஸோ எல்லாமே ஃபிக்ஸட், அது சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி இங்கேயும் ஃபிக்ஸட், சேஞ்ச் ஆகாது. அடுத்தது இங்கே நான் இதுக்கு வரக்கு முன்னாடி இங்கே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆயில் அண்ட் லூப்ரிகேஷன் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் அண்ட் லூப்ரிகேஷன் எவ்வளோ எக்ஸ்பென்ஸு 10,000 ஃபார் ஹவு மெனி யூனிட்ஸு 100 யூனிட்ஸ் டிவைடட் பை 100. ஸோ போட்டால் வில் கெட் 100 பர் யூனிட் காஸ்ட் 100. அதே மாதிரி 15,000 divided by number of units 150 what will get 100. so per unit cost constant தான் இருக்கு. so this is variable cost. so variable cost 100 into 200 20,000. அடுத்தது 100 into number of units and 2021 250. so that is 25,000. ஓகே, அடுத்தது இங்கே 20,000 இருக்குது, இங்கே 22,000 இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது, வேரியபிள் காஸ்ட்டான்னு செக் பண்ணலாம். 20,000 டிவைடட் பை 100. இங்கே பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ 200. இங்கே 22,000 டிவைடட் பை 150 per unit cost 146. so இந்த total காஸ்ட்டும் கான்ஸ்டண்டா இல்ல, per unit காஸ்ட்டும் கான்ஸ்டண்டா இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா that is semi variable cost. so first question எடுத்து we have to classify whether variable cost or semi variable cost or fixed cost ஆன். so இதெல்லாம் variable cost, இது fixed cost, இது variable cost, இது fixed cost. சரி, இப்போ இதையும் செக் பண்ணிடலாம். இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லை, ஏன்னா இது ரெண்டும் டோட்டல் காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. 12,500 டிவைடட் பை 100 போட்டு என்னது 125 வருது. இங்கே 15,000 டிவைடட் பை 150 போட்டு என்ன கிடைக்குது 100. ஸோ per unit காஸ்ட்டும் கான்ஸ்டண்டா இல்லை. ஸோ திஸ் இஸ் செமி வேரியபிள் காஸ்ட். அடுத்தது 5,000 டிவைடட் பை 100 I am getting 50. 6,000 divided by 150 எவ்வளோ 40. அப்போ இதுவும் செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்தால் அந்த காஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். வேரியபிள் காஸ்ட் இருந்தால் பர் யூனிட் காஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த பர் யூனிட் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். அதே செமி வேரியபிள் காஸ்ட் தான் நம்ம அப்படி போட முடியாது. சரி, செமி வேரியபிள் காஸ்ட் போடுறது தான் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்னது, இந்த வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். செமி வேரியபிள் காஸ்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு
find variable cost per unit. சரி, இந்த வேரியபிள் காஸ்ட் என்னது? is equal to difference in total cost divided by difference in production units. Difference in total cost எவ்வளோ இங்க? 2000 divided by என்னது? difference in production units. இங்க production units or difference எவ்வளோ? 50. So 2000 divided by 50 we'll get rupees 40. அப்போ variable cost per unit is 40. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அது 100 யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 100 ஒரு நிமிஷம். total cost is equal to variable cost plus fixed cost. சரி, இங்க 100 யூனிட்ஸ்க்கு total cost எவ்வளோ? 20,000 equal to variable cost எவ்வளோ? 40. ஒரு யூனிட்டுக்கு 40. அப்போ இங்க எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம்? 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இன்டூ 100 பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? equal to 20,000 minus 4,000. 16,000 is my fixed cost. சரி, இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபிக்ஸட் காஸ்ட் தெரிஞ்சிருச்சு, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் தெரிஞ்சிருச்சு. For 200 units எப்படி calculate பண்ணணும்? Total cost is equal to variable cost per unit 40 into 200 plus fixed cost வந்து same ஆ தான் இருக்கும். So plus 16,000 which is equal to 40 into 200 plus 16,000. That is 24,000. அடுத்தது for 250 units total cost is equal to 40 into 250 plus 16,000 which is equal to 26,000. இங்க எவ்வளோ? 200 யூனிட்ஸ்க்கு 24,000, இங்க 26,000. ஓகே, இதே மாதிரி தான் we have to find for இதுவும் சூப்பர்விஷன். சூப்பர்விஷனுக்கு just variable cost per unit எப்படி கண்டுபிடிப்போம்? difference in cost divided by difference in units. difference in cost 2,500. 15,000 minus 12,500 is 2,500 divided by 50. So 2,500 divided by 50 which is equal to 50. okay, இப்போ இதில் total cost எவ்வளோ? 100 யூனிட்ஸில் பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் 100 யூனிட்ஸில் 12,500 ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 50 into 100 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். 50 into 100 is 5,000. 12,500 இந்த பக்கம் இருக்கு. ஸோ fixed cost is equal to 12,500 minus 5,000 equal to 7,500. So fixed cost is 7,500, variable cost per unit is 50. So at 200 units எவ்வளோ? total cost is equal to 7,500 plus 50 into எவ்வளோ யூனிட்ஸ்? 200 யூனிட்ஸ். 50 வேறு per unit cost into 200 which is equal to 200 into 50 plus 17,500.
அதே மாதிரி at 250 units எவ்வளோ 7500 plus 50 into 250 into 250 what I will get 12,500 plus 7,500 that is 20,000. இப்போ இதுக்கு கேல்குலேஷன் நான் வீடியோவில் போட்டு காமிக்கல, ஆன்சர் ஷேர் பண்ணும்போது பிடிஎஃப்ல அதுக்கான ஒர்க்கிங் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. அடுத்து லாஸ்ட் மாடல், இது கொஞ்சம் ஈஸி தான். இதுவும் வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மாடல் தான். இதில் என்னென்னா பர் யூனிட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து 6000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோ, 7000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோ, 8000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோன்னு கேட்டாங்க. சரி, பர் யூனிட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் இந்த பர் யூனிட் காஸ்ட் வந்து ஆன் வாட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸுங்கிறத பார்க்கணும். இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஆன் 10,000 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எப்போவுமே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இன்டூ ஆன் வாட்னு பார்த்துக்கோங்க. ஆன் வாட்னா ஸோ 10,000னா இட் வில் பி 1,50,000 தான். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மறந்துடாதீங்க. இங்கே பர் யூனிட் காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 15 into 6,000 15 into 7,000 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஆன் வாட்னு பார்த்து அதில் மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டு தான் எல்லா காலம்லேயும் இருக்கணும். ஸோ இங்கே 1,50,000 தான் 3 காலம்லேயும் இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், வேறு எதுவுமே இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மிச்சம் எல்லாமே ரொம்ப ஈஸி. 60 இந்த பர் யூனிட் காஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ 60 into 6,000 60 into 7,000 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறது தான். இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுவோம். அடுத்தது இங்கேயும் செமி வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது செமி வேரியபிள்னா என்ன, இட் வில் ஹேவ் வேரியபிள் காம்பனண்ட் அண்ட் ஃபிக்ஸட் காம்பனண்ட். ஸோ இங்கே 15 rupeesல 10% ஃபிக்ஸடு, ஸோ பேலன்ஸ் 90% is going to be variable. இங்கே calculation 10% fixed அப்படின்னா 1.5, balance 13.5 variable. So 1.5 into on what 10,000. So 15,000 is going to be fixed. 13.5 into 6,000. அப்போ இங்கே என்ன calculation வரும், 13.5 into 6,000 plus 15,000. அதே மாதிரி இங்கே 13.5 into 7,000. ஏன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம், அதே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஆன் வித் வாட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, அதில் தான் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 15,000. அதே மாதிரி இங்கே 13.5 into 8,000 which is plus 15,000. உள்ளதான் மிச்சம் எல்லாமே சும்மா மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா போயிடுச்சு. 60 into 6,000. அடுத்தது 60 into 7,000 4,20,000. 60 into 8,000 4,80,000. 30 into 6,000 1,80,000. 2,10,000 2,40,000. 25 into 6,000 1,50,000. 25 into 7,000 1,75,000 and 25 into 8,000 2,00,000. Last இங்கே இதை ஆட் பண்ணி எழுதுனா will get 96,000. இங்கே 1,09,500 and இங்கே 1,23,000. ஸோ இவ்வளோதான் பட்ஜெட்.